ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோ எதுக்கா அப்படின்னா மேக்ஸ் கீ ஆன்சர் பார்க்கறது தான். ஸோ மேக்ஸ் அஃபிஷியல் கீ ஆன்சர் யாருமே ஃபெயில் ஆகும்னு பயப்பட வேண்டாம். எதுக்கெல்லாம் மார்க் வரும், எதுக்கெல்லாம் 1 மார்க் 2 மார்க் போடுவாங்க, பாஸ் பண்ணிடலாமா என்னமான்னு செக் பண்ணுங்கள். அண்ட் சென்டம் வருமா வராதான்னு பேனிக்கும் வேண்டாம். ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு கொஸ்டின் பேப்பர். ஆனால் ஒரு சிலருக்கு டஃப்பாக இருந்துச்சு, ஒரு சிலருக்கு மாடரேட்டாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு 5 மார்க் மட்டும் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் அன்இம்பார்ட்டண்ட்டாக கேட்டேன். அன்இம்பார்ட்டன்னா கொஞ்சம் மேலேயும் கீழேயும் ஒரு மாதிரி இருந்தது. ஸோ மித்தபடி 3 மார்க் 2 மார்க்கில் எழுதுகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 1 மார்க் பி அண்ட் செகண்ட் 1 மார்க் பி, ஃபஸ்ட்டு பி, தேர்டும் பி தான், 4th ஏ, 5th வந்து டி, 6th வந்து சி, 7th வந்து பி, பெரும்பாலும் பியாக தான் இருக்குது பார்த்தீங்களா. 8th வந்து டி, 9th வந்து ஏ, 10th வந்து டி. இதோட பிடிஎஃப் கீழே கிடைக்கும். 11th ஏ, 12th ஏ, 13th சி, 14th சி அண்ட் 15th பி அண்ட் 16th டி, 17th பி, 18th டி, 19th ஏ, 20th பி. மொத்தத்தில் 15 1 மார்க் புக் பேக் கேட்டிருக்காங்க. ஒரு சின்ன சின்ன ட்விஸ்ட் பண்ணி தான் புக் என்ன கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ 2 மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இது ஒரு ப்ரூஃப் தான். இந்த ப்ரூஃப் எழுதி விட்டு நீங்கள் ஜஸ்ட் அந்த ஃபார்மில் எழுதுனாலே 2 மார்க் கிடச்சிடும். ஓகேங்களா. அடுத்தது ப்ரூஃப். இதுவும் ப்ரூஃப் தான், என்ன காட்டுங்க அப்படிங்கிறது. அப்போ நீங்கள் இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா சம் ஆஃப் ரூட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் போட்டு ஆன்சர் போட்டிங்கன்னா ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டேஞ்சன்ட் டு தி சர்க்கிள். டேஞ்சன்ட் ஃபார்மில் என்ன? ஸோ டேஞ்சன்ட் ஃபார்ம் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ y = mx + c அந்த ஃபார்முலாவில் போட்டால் கூட ஃபைண்ட் c அப்படிங்கிறதும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது 8.2லையும் கேட்டாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்டெக்ரல் இப்படி கேட்டாங்க, வெக்டரில் இப்படி கேட்டிருக்காங்க. இது பாருங்கள் மேக்ஸ் மினி, இதெல்லாம் எழுதானே பாஸு. ஸோ இது மேக்ஸ், இது மினி. மேக்ஸ்னால் 0 1 எது பெருசு? 1 தான் பெருசு கொண்டு ஃபஸ்ட் ஆன்சருக்கு பெருசு. அப்போ 1 1 1 1 அவ்வளோதான் ஃபஸ்ட் ஆன்சர். செகண்ட் ஆன்சருக்கு 0 1 0 1 அவ்வளோதான். இதான் 2 ஆன்சர், 2 மார்க்கு. ஸோ ஆர்த்தோகோனல் ஏ டிரான்ஸ்போஸ் ஐ போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போட்டு 1001 அப்படின்னு போட்டிங்கனாலே 2 மார்க் கிடச்சிரும். ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் டு தி கர்வ் அட் பாயிண்ட். இது வந்து ரிப்பீட்டுங்க, நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட்னா ஃபார்மில் மட்டும் எழுதினா போதும். y - y1 = m x - x1. ஸோ இந்த ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் டேஞ்சன்ட் இந்த ஃபார்மில் எழுதி போட்டிங்கன்னா போதும். ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் டு தி கர்வ் அப்படிங்கிற அடுத்த பாயிண்ட். ஸோ இது ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களேன், கம்பல்சரி ஈஸியாக இருக்கு பாருங்கள். இந்த cos θ + I sin θ வந்து இப்படி எழுதலாமா? e⁻I⁻. இந்த கேன்சல் பண்ணால் நம்ம வந்து அப்படி கேன்சல் பண்ண முடியாது. நம்ம வேணால் இப்படி பண்ணிக்கலாம். e⁻I⁻θ அப்படின்னு இருக்குது. இது எக்ஸ்பிரஸ் இன் a + IBன்னு கொடுக்கும். அப்போ ஆன்சர் என்ன வரும்னா cos θ + I sin θ மட்டும்தான் வரும். ஏன்னா இந்த பவரானது இதுக்கு கீழே கொண்டு வந்துக்கலாம் நீங்கள். ஓகேவா. ஸோ டிமோவர்ஸ் திரும்ப. அப்போ cos θ + I sin θ அந்த ஃபார்ம் தான், அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் பேரபோலா, இதுவும் போட்டுடலாம். இதுக்கு 575 × 10⁶ ஆன்சர் ஈஸி தான். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஈஸி தான். 1/3 0 இந்த சைடு கர்வ் போட்டுருணும். கர்வுக்கு 1 மார்க் கிடைக்கும். இதுக்கெல்லாம் நீங்கள் டயக்ராம் போட்டிங்கன்னா 1 மார்க் கிடச்சிருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இது கேட்டிருக்காங்க, ரொம்ப ஈஸி. ஆர் நாட் ட்ரூத் டேபிள் போட்டிருப்பீங்க, கண்டிப்பாக ஈஸி தான். இதுவும் ஈஸி டென்வஸ். இந்த கம்பல்சரி பாருங்கள். கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். என்ன பண்ணியிருக்காங்கன்னா x², அதாவது இது ஒரு ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண சொல்லுங்கள். போடவே தெரியலனாலும் இந்த ப்ரூஃபை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இது புக்கில் இருக்குது, நான் இது போட்டு பார்த்து சொல்கிறேன். வேறு மாதிரி வந்துச்சு எனக்கு ஆன்சரு. உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரூவ் தி ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரூஃபை எழுதிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ஃபார்முலா bx + c இந்த ஃபார்மேட்டில் அவங்க கொண்டு வர சொல்கிறாங்க. = 0 இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட் தானே. ஸோ இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வர சொல்கிறாங்க. ஓகேங்களா. இந்த ஃபார்மேட்டுக்கு அவங்க கொண்டு வர சொல்கிறாங்க. ஸோ இது கொண்டு வந்துடலாம். ஸோ அதை நீங்கள் போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ட்ரை பண்ணுங்கள், பார்க்கலாம். z³ + 8i இது நீங்கள் போட்டிருப்பீங்க 5 மார்க்கு. நம்ம சொன்ன 5 மார்க் தியரம் போட்டால் பாஸு. cos α - β ஸோ கண்டிப்பாக நீங்கள் போட்டிருப்பீங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேலே தான் வரும், செக் பண்ணிக்கோங்க. ஈஸியாக வந்துடும். கேட்கக்கூடிய சம்மும் போடலாம். அடுத்தது பாருங்கள், சென்டர் ஃபோர்சி சொல்லி இந்த இது கேட்பாங்கன்னு இது கூட இது கேட்டிருக்காங்க. சப்போஸ் இது எழுதி நீங்கள் இந்த ப்ரூஃப் எழுதி ஏதோ ஒன்று பண்ணி விட்டாலே 1 மார்க்காவது கிடைக்கும். அடுத்தது பாய் வாக்கிங் கேட்டாங்க, இதுவும் எழுதலாம் 7.2ல். ஸோ அடுத்தது 6.7ல் 1.2 வெக்டார் கேட்டிருக்காங்க, எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், தியரி ஆஃப் ஈக்குவேஷன் இன்வர்ஸ் வந்துருச்சு. நம்ம சொன்னது எல்லாமே இருக்குது.
ஸோ அடுத்து ட்ரூத் டேபிள் கேட்டிருக்காங்க, 10.8 கேட்டிருக்காங்க. ஆனால் முக்கியமான சாப்டர்ஸ் கேட்காதனால பசங்க கடுப்பாயிட்டாங்க, வராதனால கொஞ்சம் கடுப்பாயிட்டாங்க. ஸோ இந்த லாஸ்ட் கொஷினானது லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ கேட்குறாங்க. ஸோ மேக்ஸிமம் வேல்யூனா நீங்கள் வந்து எஃப் சிங்கிள் டேஷ் எடுத்துக்கோங்க, எஃப் டபுள் டேஷ் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ஈஸி. எஃப் சிங்கிள் டேஷ் எடுத்துக்கோங்க, எஃப் டபுள் டேஷ் எடுத்துக்கோங்க. டபுள் டேஷ் எஃப் சிங்கிள் டேஷ் ஈக்குவல் டு 0 போடுங்க. எஃப் சிங்கிள் டேஷ் ஈக்குவல் டு 0 போட்டு எஃப் டபுள் டேஷில் போட்டால் அது மேக்ஸிமம் மினிமம் தெரிஞ்சிடும், கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிச்சி. ஸோ சப்போஸ் நீங்கள் இது போடலைன்னா இது போடலாம். காமன் ஏரியா டு தி நீங்கள் என்ன பண்ணுங்க, எலிப்ஸோட ஏரியா கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர். ஸோ பையே பி தான் ஆன்சர் நினைக்கிறேன். ஸோ இது போட்டிங்கன்னா ஓகே. ஸோ கொஞ்சம் அந்த லாஸ்ட் கொஸ்டின் ட்விஸ்ட் பண்ணிக்கிறாங்க, என்னென்னு தெரியல, அது பார்க்கணும். கொஸ்டின் தப்பாக ரைட்டான்னு கூட தெரியல. லைன் வந்து ஒரு லைன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது வந்து கட் ஆகுதுன்னெலாம் சொல்லலை. ஃபைண்ட் தி ஏரியா ரீஜன் காமன் டு தி எலிப்ஸ் அப்படின்னா ஒரு எலிப்ஸ் இருக்கும், அந்த ஏரியா வந்து இன்டர்செப்ட் இப்படி தான் ஆகும்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம், எதாக இருந்தாலும் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஆன்சர் ஒன்றா தான் வரும். ஸோ கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணிக்காங்க அதில். ஸோ நீங்கள் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் மாடரேட் தான், ரொம்ப டஃப்பும் கிடையாது, ரொம்ப ஈஸியும் கிடையாது. கட் ஆஃப் இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.